ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். அதாவது இவர் எந்த வழியில் பாதுகாக்கப்படுகிறார் என்பது இதன் மூலம் சுட்டிக்காட்டப்படுகிறது. தண்ணீரும் இருக்கிறது, உணவும் இருக்கிறது, உனக்கு கொடுக்கப்படும். அதாவது இறைவாக்கினர் இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்பதனுடைய ஒரு செயல் அல்லது சிந்தனை தான் இது. காகங்கள் அவருக்கு உணவு கொடுக்கின்றன, கொண்டாந்து கொடுக்கின்றன. தண்ணீரும் அவருக்கு நீரோடையிலே கிடைக்கிறது. அதனால் இவர் தன்னுடைய உணவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இவருக்கு பாதுகாப்பு. ஆனால் மக்கள் பசியோடும் பட்டினியோடும் இருக்க போகிறார்கள். நாடே பட்டினியாகவும் பசியோடும் இருக்கின்ற போது யாருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது? எலியாவுக்கு. இறைவாக்கினருக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கிறது. வழக்கமாக காகங்கள் கரைந்து கொடுக்கும், தனக்கு கிடைத்த உணவு எல்லாருக்கும் பயந்து கொடுக்கும். ஆனால் இந்த காகம் தன்னுடைய காகங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ள காகமாக இருக்கிறது. அதாவது இறைவாக்கினர்கள் தங்களுடைய வாழ்க்கை சூழலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இறைவனுடைய வார்த்தையை நம்பி வருகிறவர்களுக்கு இறைவன் தானே உணவாக இருப்பார், தானே பாதுகாப்பாக இருப்பார். அரணும் நானே, கோட்டையும் நானே. இறைவனே அரணாகவும் கோட்டையாகவும் இருப்பார் இறைவாக்கை நம்புகிறவர்களுக்கு என்பதற்கு ஒரு அடையாளம் போல இது இருக்கிறது. அதனால் இங்கே இறைவாக்கினர் தப்பித்துக் கொள்கிறார், மற்றவர்களெல்லாம் செத்துமடிவார்கள் என்பது பொருள் அல்ல. இறைவார்த்தையை நம்புகிறவனுக்கு எல்லாமே கைகூடும் என்பதை சுட்டி காட்டுவது போல இந்த பகுதி இருக்கிறது. என்றால் இறைவாக்கினர் இன்னும் செயலாற்ற வேண்டும், இறைவாக்கை உரைக்க வேண்டும். அதற்கு இவரை பாதுகாப்பதும் மிக முக்கியமானது. சொல்லிவிட்டு இவர் செத்து போயிட்டான்னா அதில் பொருள் அல்ல. இன்னும் நீண்ட நெடிய பயணத்தை எலியா மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுவரை யாருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இறைவாக்கினர் இருக்கிறார்? யாவேனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஒரு சுட்டிக்காட்டல் தான் இங்கு. 5வது வசனம். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள கெரித்து ஓடை. அதனால் தன்னுடைய நாட்டுக்குள்ளே போல, கிளையாத்துக்குள்ளே போல அல்லது திஷ்பேக்கு போகல, இந்த யோர்தான் ஆற்றங்கரையிலே அக்கறையில் இருக்கிற ஒரு ஓடையிலே தங்குகிறார். 6ஆம் வசனம். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. காலையிலும் மாலையிலும் அப்பங்களையும் இறைச்சியும் உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. ஓடையில் அவர் தண்ணீர் குடித்து கொண்டார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. இவர் இயல்பை சொல்லுகிறது. அதனால அற்புதமான முறையில் இவருக்கு உணவு கிடைத்தால் கூட காகங்கள் எப்படியாச்சும் கரைஞ்சு போய் உணவை கொண்டு வந்துவிடும். அதாவது எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான முறையில் இறைவாக்கினர் பாதுகாக்கப்படுகிறார். இயற்கையே இறைவாக்கினருக்கு துணை நிற்கிறது. இயற்கையில் இருக்கிற காகங்கள், நீரோடைகள்,
இறைவாக்கினருக்கு துணை நிற்கின்றன. இப்போ ஒரு மனிதன் வந்து நல்லது நினைச்சான்னா, இந்த உலகத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் அவனுக்கு இந்த இந்த உலகமே துணை நிற்கும், பிரபஞ்சமே, இந்த இயற்கையே அவனுக்கு துணை நிற்கும். அவன் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவனுடைய கருத்தை, அதுவும் குறிப்பாக அந்த உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய அல்லது நேர்மையை எடுத்துரைக்கக்கூடிய அந்த தைரியத்தோடு அவன் இருந்தால் அவன் வந்து எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இயற்கையே அவனுக்கு சாதகமாக இருக்கும் என்பதற்கான ஒரு சிந்தனையைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதனால் இந்த முதல் பகுதி 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 எப்படி இறைவாக்கினர் எலியா ஆகாபை சந்திக்கிறார், தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து வந்து நாட்டினுடைய நலன் சார்ந்த கருத்து. அதை ஆகாபு ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்பது பின்னால் தான் தெரியும். ஆனால் அதற்கு முன்னாலே இவர் வந்து அந்த சமாரியை விட்டு புறப்பட்டு கிழக்கு நோக்கி வந்து விடுகிறார். யோர்தான் ஆற்றங்கரையில் அக்கறை பகுதியில் ஒரு ஓடையில் தங்குகிறார். அங்கு அவருக்கு சிறப்பான முறையில் யாவே உணவும் தண்ணீரும் இறைச்சியும் வழங்குகிற ஒரு சூழலை உருவாக்குகிறார். ஆனால் கடைசி கட்டத்தில் அங்கேயும் தண்ணீர் வற்றி போகிறது. அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை அடுத்த பகுதி நமக்கு விளக்கி சொல்லும். சாரிபாத்து கைம்பின் என்பது 8ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை. அதை தொடர்ந்து பார்ப்போம். தந்தையை நாம் இப்பொழுது அரசர்கள் முதல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை துவக்க முதல் பகுதியை பார்த்திருக்கிறோம். ஆமாம். அடுத்தது 2வது பகுதி 8வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அது சொல்லுங்க தந்தையே. 17ஆம் அதிகாரம் 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது என்று சொன்னோம். முதல் பகுதி எலியா காலத்து பஞ்சம். எலியா காலத்து பஞ்சம் என்பதை விட எலியா ஆகாப்பு மன்னனை சந்தித்தல் அப்படிங்கிற அந்த தலைப்பு கூட இதுக்கு பொருத்தமாக இருக்கலாம். முதல் எலியா வந்து அரசனை சந்திக்கிறார், வடநாட்டு அரசனை சந்திக்கிறார். எனவே அந்த சந்திப்பில் தான் இந்த மழை பொழிவு நிற்கிறது. அதன் பிறகு அவர் யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இருக்கிற ஒரு நீரோடைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. கெரித்து என்கிற நீரோடைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அங்குதான் தங்கி இருக்கிறார். அந்த சமயத்தில் இன்னொரு நிகழ்வும் அதோடு ஒட்டி பார்க்கப்படுகிறது. அதுதான் 8ஆம் வசனத்திலிருந்து 24 வசனம் வரை உள்ள பகுதி. இதை வந்து 2 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். ஒரே நிகழ்வு என்றாலும் அதை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எலியா இறைவாக்கினர் கைம்பெண் சாரிபாத்து கைம்பெண்ணை சந்திப்பது, அவருடைய வீட்டிலே வந்து பாத்திரத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை, அதே மாதிரி அவருடைய வீட்டில் இருக்கிற அப்பத்துக்கு தயாராக இருக்கிற அந்த மாவு ரெண்டையுமே அதிகப்படுத்துவது. இது முதல் நிகழ்வு. 2வது நிகழ்வு, அந்த பெண்ணுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த மகனை வந்து மகனுக்கு மீண்டும் அவர் வந்து உயிர் கொடுப்பது. எனவே இந்த 2 நிகழ்வுகளையும் அடிப்படையாக வைத்து தான் இந்த 2வது பகுதி. இந்த 2வது பகுதியில் இருக்கிற முதல் பிரிவு என்று சொல்ல வேண்டும் என்றால் 8 முதல் 16, 2வது பகுதி என்றால் 17லிருந்து 24. இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். 2வது பிரிவில் இருக்கிற முதல் பகுதிக்கு வருவோம். 8ஆம் வசனத்திலிருந்து சாரிபாத்து கைம்பன். இந்த சாரிபாத்து என்பது பொனிஷிய நாட்டில் இருக்கிற பகுதி. பொனிஷிய நாடு என்றாலே தீர் சீதோன் நகரங்களை உள்ளடக்கிய பகுதி தான். இன்றைக்கு வந்து அது லெபனான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லெபனான் பகுதி முற்காலத்தில், அதுவும் குறிப்பாக அரசர்கள் காலத்தில் இந்த பகுதி வந்து பொனிஷியா என்று அழைக்கப்பட்டது. சீதோனியர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். சீதோனியர்கள் என்றால் சீதோன் நாட்டை சேர்ந்தவர்கள். அதனால தான் இதில் உள்ள மக்களுக்கு வந்து சிரோ பொனிஷியன் என்கிற பெயரும் உண்டு. அதாவது இவர்கள் வந்து இந்த சிரியாவோடு ஒட்டி இருப்பதனால, சிரியாவை ஒட்டி அந்த எல்கை கோட்டில் இருக்கிறதுனால பொனிஷியாவும் சிரியாவும் கலந்த ஒரு இனங்களையும் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் சிரியா பொனிஷிய இனம் என்கிற ஒரு இனமும் அங்கே இருந்தது.
அந்த சூழலில் தான் இந்த சாரிபாத்தை பார்க்கிறோம். சாரிபாத் என்பது இந்த பொனிஷியாவில் அல்லது தீர்சிதோன் பகுதிகளிலே இருக்கிற ஒரு முக்கியமான நகர். அந்த நகரிலே என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்தது, நம்முடைய எலியா இறைவாக்கினர் ஏன் போனார் என்கிற சிந்தனைகள் தான் இந்த முதல் பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை. வாசியங்கள் 8ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. 8ஆம் வசனத்தில் மீண்டும் இறைவாக்கு அவருக்கு அருளப்படுகிறது. முதல்ல இறைவாக்கு அருளப்பட்ட போதுதான் அவர் எங்கே போனார்? ஆகாப் அரசனிடத்தில் பேசுவதற்காக சமாரியா நகருக்கு போனார். மீண்டும் இறைவாக்கு வந்துதான் அவர் கெரித்து நீரோடை யோதான் பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த பகுதிக்கு போனார். இப்பொழுது 3வது முறையாக இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. அப்படி இறைவாக்கு உரைக்கப்படுகின்ற போது அந்த இறைவாக்கு என்ன சொல்லுகிறது? நீர் புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. ஆக அவருக்கு பணி எதுவும் கொடுக்கப்படவில்லை. செல்ல வேண்டிய இடம் மட்டும் சுட்டி காட்டப்படுகிறது. சாரிபாத்துக்கு நீ போய் தங்கியிரு. இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் சாரிபாத் என்பது பிற இனத்தாருடைய நகர். அது முதல் நிலை. 2வது, அது பிறருடைய நாடு, தங்களுடைய நாடு அல்ல. ஒரு இறைவாக்கினருக்கு பணி என்பது அவருடைய நாட்டில் தான். ஆனால் இறைவாக்கு என்ன சொல்லுகிறது? நீ பிற இனத்தார் வாழ்கின்ற பகுதிக்கு போ. 2வது, இன்னொரு நாட்டிற்கு போ, சீதோனியர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு போ, அல்லது சீதோன் நாட்டுக்கு போ என்கிற ஒரு செய்தி கிடைக்கிறது. அவர் இதையெல்லாம் கேள்வி கேட்டது மாதிரியே இல்லை. தொடர்ந்து சொல்லப்படும், அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதாவது சாரிபாத்தில் போய் தங்கு, அங்கே உணவு, இதெல்லாமே உணவை ஒட்டித்தான் இருக்கிறது. எலியாவை பொறுத்த மட்டில் முதல்லையும் காகம் உணவு கொடுத்து வளர்த்தது. இவர் உணவே பஞ்சம் ஏற்படுகின்ற அளவுக்கு இவர் ஒரு வாக்கை கொடுத்து விட்டார். உணவு பஞ்சம் ஏற்படுகின்ற அளவுக்கு வாக்கை கொடுத்து விட்டு அந்த நேரத்தில் தன் வயிற்றை பற்றி கவலைப்பட்டாரா என்று தெரியவில்லை. ஆனால் அதன் பிறகுதான் அவருக்கு வயிற்று பிரச்சனையே வருகிறது. இப்போ ஒவ்வொரு வழியாக இறைவன் அவரை வழிநடத்த வேண்டியிருக்கிறது. முதல்ல காகத்தின் வழியாக வழிநடத்தினார். இப்பொழுது ஒரு கைம்பனுடைய துணை அவருக்கு கிடைக்கப் போகிறது. அந்த கைம்பனுக்கு கட்டளையிட்டு இருக்கு. எனவே சாரிபாத்துக்கு போ அப்படிங்கிறார். உடனே புறப்பட்டு இறைவாக்கினர் எந்த இதுவும் கேட்கல. அவர் என்னையா அப்போத்தானே சமாரியாவுக்கு போக சொன்னேன், இப்போ சமாரியாவிலேருந்து கிழக்கு நோக்கி போக சொன்னேன், இப்போ கிழக்கு நோக்கி மேற்கு போக சொல்றீர் என்று அவர் கேள்வி கேட்கவில்லை. எனவே அவர் மேற்கும் கிழக்கும் மீண்டும் மேற்குமாக அல்லோலப்பட்டு அலைய வேண்டிய அந்த நிலை. இப்பொழுது அவர் புறப்பட்டு சாரிபாத்துக்கு போகிறார். நகரின் நுழைவாயிலே இவர் வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். நேரடியாகவே பார்க்கிறார். அதாவது கைம்பெண்ணை நேரடியாக பார்க்கிறார் என்றால் இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், கைம்பெண்களுக்கென்று ஒரு சில அடையாளங்கள் இருக்கலாம். என்ன அடையாளங்கள் என்று இங்கே தெளிவுபடுத்தப்படவில்லை. ஏறக்குறைய இன்றையிலிருந்து நாம் 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சூழலை பார்க்க வேண்டும். அவர்களுடைய உடை எப்படி இருந்திருக்கும்? கைம்பெண்களுக்கென்று தனியான உடைகள் இருந்ததா? எல்லாருக்கும் ஒரு மேலாடை, ஒரு உள்ளே இருக்கிற பயன்படுத்துகின்ற உள்ளாடைகள் இருக்கும். மேலாடையை அவர்கள் போர்வையாக போர்த்தி கொள்வார்கள். மற்ற நிலைகளில் அவர்களுக்கென்று இருக்கிற அந்த உடை, அவர்களுடைய உடை அதுதான் இருக்கும். மேலாடை பிற்காலத்தை இரவு நேரங்களில் போர்வையாக பயன்படுத்தப்படும். இதுதான் பொதுவான உடை நிலைகள். ஒருவேளை அவர்களுக்கு வேறு அடையாளங்கள் எதுவும் இருந்ததா என்று தெரியவில்லை. உடையிலேயே நிறங்கள் எதுவும் வேறுபாடான நிறங்கள் இருந்ததா என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அவரால் அடையாளம் காண முடிந்து கொள்கிறது. ஒரு கைம்பெண்ணை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுள்ளிகளை பொறுக்கி கொண்டார். சுள்ளிகள் என்றால் விறகு கட்டைகள், அடுப்பை எரிப்பதற்காக விறகு கட்டைகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறார் என்று தான் நினைக்க வேண்டியிருக்கிறது. வாசியுங்கள். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். முதல்ல அந்த அறிமுகமே ரொம்ப எளிமையாக இருக்கிறது. நேரடியாக ஒருத்தட்ட போய்
எனக்கு இறைவார்த்தை வந்திருக்கு, நான் உங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு அவர் கேட்கல. ஒரு அறிமுகம், ஒரு அருமையான அறிமுகம். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா, கொஞ்சம் குடிக்க தாகமாக இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா என்கிறது போன்ற ஒரு எளிய உரையாடல், எளிய உரையாடல். இதுதான் வழக்கமாக நாம் எங்கு போனாலும் நமக்கு தெரியாத மனிதர்களோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு நாம் பயன்படுத்துகிற அணுகுமுறைகள். கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கும்போது அதுவே நமக்கும் நமக்கு முன்னால் இருக்கிறவங்கள அந்த நீளத்தை குறைக்கும், தூரத்தை குறைக்கும், அவங்கள நமக்கு நெருக்கமாக வர வைக்கும், நாமும் அவங்களை நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறீங்களா? கிராமங்களில் அந்த காலத்தில் வெளியூரில் உள்ளவங்கெல்லாம் பயணப்பட்டு வருவாங்க. வர்ற வழியில் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க போக முடியாது, ஏன்னா ஊர் அவங்களுக்கு தெரியாத ஊர், பக்கத்து கிராமமாக இருந்தால் கூட எல்லாரையும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க வழியில் வரும்போது ஏதாவது வீடு திறந்துச்சுன்னா, தாகமாக இருந்துச்சுன்னா, வெளியில் ஏதாவது பேசணும் அப்படின்னா, வேறு விவரம் கேட்கணும் அப்படின்னா, இந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன வழி, அல்லது இந்த ஊர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, போகிற இடம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்குற கேள்வி கூட முதல் என்ன கேட்பாங்க, அம்மா தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்ணி கொடுக்கும் போது அப்போ தான் அவங்க உரைநடைய ஆரம்பிப்பார்கள், தங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லுவார்கள். இது வழக்கமான நடைமுறை வழக்கம். அதையே எலியா பின்பற்றுவது போல முதல்ல தண்ணீர் கேட்கிறார். 11ஆம் வசனம். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்று கேட்கிறார். அதாவது எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தண்ணியை கேட்டுட்டு அந்த அம்மா தண்ணி கொடுக்க தயாராக இருக்கின்ற போது நிச்சயமாக உணவும் கொடுக்க தயாராக இருப்பார் என்கிற நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார். அந்த நம்பிக்கை வந்த பிறகுதான் இவங்க தண்ணி கொடுக்குறவங்க நிச்சயம் நமக்கு ஏதாவது உணவு கேட்டால் கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோட கொண்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அந்த அம்மா 12ஆம் வசனம். அவரோ, வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை, பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. ஆக தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்கிறார். விதவை என்றால் அவர்களுடைய நிலை என்ன என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகின்றது. அவங்களுக்கு வாழ்வாதாரமே மிக குறைவு தான். அவர்கள் பிறரை நம்பித்தான் வாழ்கிறார்கள். இஸ்ராயல் நாட்டை பொறுத்த மட்டில் இயேசு காலத்தில் மட்டுமல்ல, இயேசு காலத்துக்கு முந்தைய காலங்களிலும் பெண்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு உரிமைகள் வெகு வெகு குறைவு. வெளி உலகை பொறுத்த மட்டில் வெகு வெகு குறைவு. ஒருவேளை வீட்டிலே அவர்களுக்கு சில முக்கியமான பணிகள் இருக்கலாம், சமைப்பதோ அல்லது வீட்டிலே சில திட்டமிடுதலை செய்வதோ, கணவன் இல்லாத போது சில பணிகளை அவர்கள் தங்களுக்கு தானே எடுத்துக்கொள்வதோ, குடும்பத்துக்கான திட்டத்தை, பிள்ளைகள் வளர்ப்பது, இதெல்லாம் பெண்களுக்கான கடமைகளாக இருக்கலாம். ஆனால் வெளி உலகம் என்று வந்துவிட்டாலே அவர்களுடைய உரிமைகள் வெகு குறைவு பெண்களை பொறுத்தமட்டு. ஆனால் அவர்கள் அதே நேரத்தில் விதவைகளாக மாறிவிட்டால் அவர்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை. பிறரை அண்டி வாழ்கின்ற நிலைதான் அவர்களுக்கு இருந்தது. வழக்கமாக சொல்லுவாங்க, கணவன் இருக்கிறது வரை பெண்ணுக்கு கணவனுக்கு அடிமை, கணவன் இறந்து விட்டால் பிள்ளைக்கு அடிமை. அப்ப ஒரு விதவை யாருக்கு அடிமையாகிறாள்? மகனுக்கு அல்லது தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஆண் பிள்ளைக்கு அடிமையாகிறாள். அது கணவனாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய மகனாக இருக்கலாம். எனவே பெண்ணாக எதையும் முடிவு செய்ய முடியாது என்கிற கட்டத்தில் தான் இஸ்ரேல்களுடைய அந்த வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது. சட்டத்திலே அவர்களுக்கு சில சிறப்புத்தன்மைகள் இருந்தால் கூட வாழ்க்கை அனுபவத்தை தொட்டு பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்கிற நிலையில் தான் நாம் அவர்களை பார்க்க முடியும். அப்படின்னா இந்த விதவை பெண்ணுக்கு நிச்சயமாக
ஆதாரங்கள் அல்லது அதற்கான சூழல்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதனால தான் அவர்கிட்ட இப்போ இருக்கிறதே எவ்வளவுதான், கரையத்தில் கொஞ்சம் மாவும் அதே மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. அது வந்து அந்த அந்த அளவை வந்து என்ன பண்ணலாம், இதோ இப்போது 2 சுள்ளி இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் நாங்கள் சாகத்தான் வேண்டும் என்றார். அவருடைய நிலையை அவர் பட்டுவத்தனமாக சொல்லுகிறார், அப்பட்டமாக சொல்லுகிறார். இதுதான் இப்போ நான் சொல்லி பொறுக்க வந்தது காரணமே, கொஞ்சம் எண்ணெயும் மாவு இருக்குது, அதை சுட்டுவோம், அதுக்கு பிறகு எங்களுக்கு எண்ணெய் இருக்கா இல்லையா எங்களுக்கு தெரியாது, கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, அதற்கு பிறகு நாங்கள் வந்து அத்தோடு செத்து போக வேண்டியதுதான். நாங்கள் போய் யார்ட்டையும் போய் பிச்சை எடுக்க முடியாது என்றால் இன்றைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதாவது நாட்டில் நடந்த பஞ்சத்தை, கோர பஞ்சத்தை அவர் வந்து விளக்கி சொல்கிறார். அரசனுடைய அந்த வடநாடு மட்டுமல்ல, வடநாடை அண்டி இருக்கிற பொனிஷியா நகரங்களில் கூட, அந்த சீதோனியர்கள் வாழ்கிற பகுதிகளில் கூட இந்த பஞ்சம் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது, தாக்கி இருக்கிறது என்பதை இந்த வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறார். எனவே ஒரு நேரத்துக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு இருக்கு, ஒரு வேளைக்கு தான் சாப்பாடு இருக்கு, எண்ணெயும் அந்த அளவு தான் இருக்கு, சாப்பாடு அந்த அளவு தான் இருக்கு, அதுக்கு பிறகு நாங்கள் செத்துத்தானையா போக வேண்டும் என்று தன்னுடைய மனநிலையை சொல்லுகிறார். 13 எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். எனவே முதல்ல அவர் சொல்றார், என்னுடைய பசியை ஆற்று, நீ அப்பதான் சுட போற, போய் அப்பத்தை சுட்டுக்கொள், ஆனால் முதலில் யாருக்கு அப்பம் சுட வேண்டும், எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டி கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் பிள்ளைக்கும் சுடலாம், நிச்சயமாக இந்த மாவு வந்து நம்ம 3 பேருக்குமே போதுமான அளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த பகுதியில் பாருங்க, ஒரு இறைவாக்கினர் ஒரு பெண்ணுடைய, அதுவும் விதவை பெண்ணுடைய இயலாமையை பார்க்கிறார். அந்த பெண்ணும் தன்னுடைய இயலாமை சொல்லுகிறார், இறைவாக்கினர் அவருடைய இயலாமையை பார்க்கிறார். அவருக்கு நிச்சயமா இறைவாக்கினர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாவும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது, அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. ஆனால் இப்போ இறைவாக்கினர் வந்து ஒரு உறுதியை கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் அந்த பெண்ணுக்கு, அந்த விதவை பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி ஊட்டுகிறார். நம்பிக்கை ஒளி பிறக்கிறது. இறைவாக்கினர் அதான், பிற மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், பிற மனிதர்களுடைய வாழ்வில் ஒளியை ஏற்றணும், இந்த இறைவார்த்தை என்கிற ஒளியை ஏற்றணும். அதைத்தான் அவர் செய்கிறார். நீ முதல்ல எனக்கு அப்பத்தை கொண்டு வா, அதன் பிறகு உனக்கும் உன் பிள்ளைக்கும் உரிய அப்பத்தை சுடு, நான் சொல்றபடி செய் போ என்று அவரை அனுப்புகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வாருங்க, இந்த இறை வார்த்தை என்பது அது எப்படியும் பயன் தந்துதான் தீரும். அது பயன் தராமல் இந்த உலகத்தை விட்டு வெளியேறாது. உலகத்தில் இறங்கி வந்த இறை வார்த்தை அந்த பயனை மீண்டும் இந்த உலகத்தில் தராமல் அது திரும்பி வரவே வராது. அவர் நினைத்து விட்டால் அவர் நினைத்தது கைகூடும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த எலியாவினுடைய பார்வையை பார்க்க வேண்டும். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்தில் வந்து நம்பிக்கை இல்லை. அவங்க ஒரு உறைந்த நிலையில் இருக்கிறார்கள், ஒரு தேக்க நிலையில் இருக்கிறார்கள்.